ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோவுக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறையா பேர் சொல்கிறீங்க, சிஸ்டர் நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ போடுங்க, உங்களோட வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நானுமே தொடர்ந்து தினமும் நான் வீடியோ போடுவேன். எங்களோட வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு நைட்டு நான் சமைச்ச வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே நம்ம காஞ்ச சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா, பட்டாணி, அதை வச்சு உருளைக்கிழங்கு போட்டு நான் ஒரு குருமா பண்ணியிருப்பேன். இங்கே ஒடிசாவில் அந்த மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க. அதுலேயே சிக்கன் சேர்த்து பண்ணுறது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டி என் ஹஸ்பண்டோட அண்ணன், யாரும் நினைக்க வேண்டாம் அவங்க கூட பிறந்தவங்களான்னு, அவங்க அத்தையோட பையன் நேற்றுக்கு இங்கே வந்திருந்தாங்க. அவங்க என்னென்ன கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி அவங்க வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ணனை என்னால் ஏன் காட்ட முடியலன்னா, அவங்க வந்து என் ஹஸ்பண்டுக்கு மூத்தவங்க, சரிங்களா. அவங்க முன்னாடி நின்று அவங்கள வீடியோ எடுக்க முடியாது. பாப்பாவே வீடியோ எடுக்க சொன்னதுக்கு அவங்க பெரியப்பா பார்த்துட்டு கூச்சப்பட்டுட்டு அவள் கொஞ்சம் வீடியோ எடுக்கலை. ரெண்டாவது அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் அண்ணன் வந்து கொஞ்சம் ஷார்ட் போடாமல் இருந்திருந்தாங்க, அதனால எடுக்கலை. இன்னொரு டைம் அண்ணன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட நான் வீடியோவில் அவங்கள காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேயுமே டிஃப்ரெண்ட்டான வீடியோ இன்னும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து கொடுப்பேன். எதுக்காக வேண்டி அப்படின்னா, இங்கே இனிமேல் தான் ஃபங்க்ஷன் எல்லாமே ஆரம்பிக்கும். அதையுமே உங்ககிட்ட காட்டுவேன். நிறைய பேர் எனக்கு கமெண்டில் பண்ணுறீங்க, சிஸ்டர் நீங்கள் பொட்டு வைங்கன்னு. நான் வந்து இருக்கிறது ஒடிசாவில். இங்கே வந்து நம்ம யாருக்கு மரியாதை கொடுக்குறோமோ இல்லையோ, அதை அவங்க எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம வந்து பொட்டு வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே உள்ளவங்க நம்மளை வந்து தப்பாக பேசுவாங்க. நான் யூஸ் பண்ணுற பொட்டு இதான். நானுமே இப்போவே பொட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஷேராக தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். நான் வேணால் பார்க்குறேன் இன்னொரு பொட்டு வாங்குறதுக்கு. இதையுமே நேற்றுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறையா வீடியோவில் இதை கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நேற்றுக்கு நான் என்னுடைய வீடியோ பார்க்கும்போது எனக்கே தெரியும் நான் வச்சுருக்கிறேன் பொட்டு, ஆனால் உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணுறேன் வேறு பொட்டு மாற்றுறதுக்கு. அண்ணன் கொண்டு வந்த பொருள் மற்றபடி வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ணன் கொண்டு வந்த பொருளில் இதுவுமே ஒரு பொருள், சரிங்களா. இதை வச்சு தான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன். இதோட வீடியோ நாளைக்கு வரும். நம்ம ஊரில் சமைக்கிறத விட இங்கே ஒடிசாவில் இது கூட என்னென்னலாம் சேர்த்து எந்த அளவுக்கு அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோவில் காட்டுவேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணது நீங்கள் சாப்பிட்டு காட்டுங்க அப்படின்னு தான். இனிமேல் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் சாப்பிட்டு காட்டுற மாதிரியான வீடியோஸ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு நல்ல ஒரு வ்ளாகில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இது வந்து நேற்று நைட்டு நானும் பாப்பாவும் சிக்கன் கடைக்கு போயிருந்தோம், சிக்கன் வாங்குறதுக்காக வேண்டி. இங்கே ஒடிசாவில் உள்ள சிக்கன் கடைலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா இங்கே நல்லா மழையும் பெய்யுது, பாப்பாவுக்குமே உடம்பு சரியில்லை. அவளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சிக்கன் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெசிபி பண்ணால் உங்களுக்கும் கொஞ்சம் கட்டின மாதிரியும் இருக்கும், அதனால தான். மற்றபடி எதுவும் இல்லை. சட்டியில் எண்ணெயை ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், சூடாகட்டும். இங்கே பார்த்தீங்களா, பட்டை கிராம்பு ஒரு 2 ஏலக்காய் நல்லா பொரியட்டும். பல்லாரி வெங்காயம் ஒரு 3 போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கிடக்கிறது வேறு ஒன்றும் இல்லை, சோம்பு தான் சேர்த்துருக்கேன். பாப்பாம்மா கரண்டி மட்டும் எடுத்தாடா. இங்கே நல்ல மழை பெய்யுதுங்களா, கரண்ட் வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வேகிறதுக்காக வேண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறமேட்டு பார்க்கலாம். இங்கேயுமே என்னென்ன மசாலா எடுத்துருக்கேன்னா, இன்றைக்கி வந்து நல்லா மழை பெய்யுது, சரிங்களா. அதனால் இஞ்சி பூண்டு இடிக்க தான் செஞ்சுருக்குறோம். 2 பழம் தக்காளி. இங்கே ஒடிசாவில் கரம் மசாலா இப்படி தான் இருக்கும். பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மசாலா. இங்கே உள்ள சிக்கன் மசாலா பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். வெங்காயம் வந்ததுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் செய்கிற குழம்பு உண்மைக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களுமே நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பட்டாணி குருமா செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து வீடியோ போடுறேன் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி தான் உங்களை இப்படிலாம் நான் சொல்கிறேன்னு. உண்மைக்குமே கிடையாது. நான் வந்து எந்த சாப்பாடு நல்லாயிருக்கோ அதை செஞ்சு சாப்பிடுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது உண்மைக்குமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுவுமே வதங்கினதுக்கப்புறமேட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். தெரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். சரியா இல்லைங்களா? கிளியராக தெரியுதா? இந்த மாதிரி மசாலா எல்லாமே கொஞ்சம் நல்லா கிரேவியாக அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமேட்டு இங்கே எல்லாருமேவும் சிக்கனில் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்புமே போட்டு எந்த ஒரு மீனாக இருந்தாலும் முட்டையாக இருந்தாலும் சரி கறியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி போடுவாங்க. நானுமே அது மாதிரி கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமேட்டு இப்போ வந்து பச்சை வாடை நல்லா போகிற வரைக்கும் இதில் உள்ள தண்ணி எல்லாமே இதில் உள்ள தண்ணி வரும் பார்த்திங்களா, கறியிலேருந்து கெட்ட தண்ணி, அதோட தண்ணி எல்லாமே வெளியில் வந்து வத்துற வரைக்கும் நல்லா மூடி வச்சு வதக்கிட்டு அதுக்கு பிறகு நான் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி அதோட தண்ணி எல்லாமேவும் இங்கே பாருங்கள் இப்படி நல்லா வற்றி வரணும். கறியுமே நல்லா போர்ஸாக நீ கட் பண்ணி நான் சொல்லி வாங்கிட்டு வந்தேனேவும். இங்கே பார்த்தீங்களா, பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் மஞ்சப்பொடி உப்பு போட்டு அவிச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள். இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சேர்த்துக்கிறேன். கரண்ட் போயிடுச்சு. பார்த்தீங்களா, சேர்த்துட்டேன். கொஞ்சம் கரண்ட் போயிடுச்சு. அந்த வீடியோவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த டயத்தில் தான் சிக்கன் மசாலாவே சேர்க்கணும். சிக்கன் மசாலா தெரியுதுங்களா? நான் 5 ரூபா பாக்கெட்டு எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். ஏன்னா நான் வந்து அதில் பட்டாணியும் போட்டிருக்கிறேன். அதனால் வேண்டாம், கவர் இருக்கட்டும். அளவு தண்ணி வந்தவுடனே இங்கே பாருங்கள், இந்த சிக்கன் மசாலாவை கரம் மசாலாவை நான் சேர்த்துக்கிறேன். இங்கெல்லாம் மழை டைம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து கேரிப்பை எல்லாத்தையுமே நான் சேர்த்து வச்சுக்கிடுவேனேவும். இதுதான் ஃபைனல். இறக்குனதுக்கப்புறமேட்டு காட்டுறேன். ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, டேஸ்ட்டு உண்மைக்குமே சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு சாப்பிடும்போது காட்டுறேன். பெரிய பாப்பாவுக்கு இது 3 எங்களுக்கு. இது மதியம் வச்சேன், கொஞ்சோண்டு கீரை மசாலா சேர்த்து குழம்பு வச்சேன். அதான் இங்கே பாருங்கள், ஃபைனலாக குழம்பு இப்படி தான் இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா. எங்களுக்கு இன்றைக்கி நைட் சாப்பாடே எங்களுக்கு இதான். சாப்பிடும்போது காட்டுறேன். இது வந்து இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ. நேற்று நைட்டு சமைச்சதில் கொஞ்சம் குழம்பு இருந்துச்சு, அதை நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இங்கே வந்து அரிசி பொரி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய யூஸ் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க மழை நேரங்களில். அதே குழம்பு கூட அரிசி பொரியுமே போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது வந்து பாப்பா 2 பேருக்குமே. இன்றைக்கி காலையில் இன்றைக்கி எதுவுமே சமைக்கலை. இன்றைக்கி தான் கிணத்தை கொஞ்சம் பிடி பாப்பா. இந்த மாதிரி அனக்கு எடுத்து சாப்பிட்டா இதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இன்றைக்கி காலையில் பாப்பா 2 பேருக்குமே சாப்பாடு தான்.